அப்படியே இந்த ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு அப்படியே இந்த ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இந்த ஏரியா பாக்குற ஃபீல் செம்மையா இருக்கு. போட்டோ ஷூட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸா இருக்கு இந்த பிளேஸ். குழந்தைங்களுக்காகவே இந்த மாதிரி 3D பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஹலோ கைஸ், நான் உங்க விஜய். நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கொளத்தூர்ல இப்போ புதுசா கொளத்தூர் லேக் பார்க் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இனாகிரேட் பண்ணி ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த பார்க் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம உள்ள போயிட்டு அந்த பார்க் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த பார்க் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா ரெட்டேரி ஃப்ளைஓவருக்கு கீழே தான் இருக்கு. நான் லொகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த பார்க் பாத்தீங்கன்னா வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 4.98 கோடி பட்ஜெட்ல ரீவர்க் பண்ணி ஓபன் பண்ணிருக்காங்க. எப்போ அப்படின்னா இந்த பிப்ரவரி 3ஆம் தேதி தான் இந்த பார்க்கை ஓபன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ள வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா சரியான வெயில் அடிக்குது. ஒரு பக்கம் கரெக்டா 3 மணிக்கு இங்க நம்ம வந்து ரீச் ஆயிருக்கோம். பார்த்தா சரியான வெயில் அடிக்குது. சரி, இருந்தாலும் அப்படியே உள்ள போயிட்டு இந்த பார்க் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மேல பாருங்க செம்மையா பண்ணிருக்காங்களே இந்த டிசைன். இது நீ கீழே நின்னோன்னா நிழலா ரொம்ப நல்லா இருக்கு நடக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த பார்க்கோட முன்னாடி பார்த்தோன்னா ஃபுல்லா ஏரி தாங்க இருக்கு. இது பாருங்க செம்மையா இருக்குல்ல. ஆனா இந்த ஏரியில இப்போ ஆழம் கம்மியா இருக்கு, தண்ணியே இல்லை, சும்மா அப்படியே மேலோட்டமா தான் இருக்கு. ஒருவேளை நடுவுல ஆழம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா நம்ம முன்னாடி பார்த்தா ஆழம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இங்க பாருங்க செம்மையா இருக்கு. ஆனா அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லா பார்க்கா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்ல தான் கட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சின்ன பார்க் இந்த பார்க்கு. இந்த சின்ன பார்க்கிலேயே என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே சுற்றி பார்த்துடலாம். இங்கே பாருங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரத்தை மென்ஷன் பண்ணி அங்கே சில பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க முன்னாடி ஜல்லிக்கட்டு காளை. இந்த காளை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே கிட்ட வந்து பார்த்தோன்னா உண்மையான காளை மாதிரியே இருக்குங்க இதை பார்க்கறதுக்கு. அப்படியே ஜல்லிக்கட்டு எப்படி நடத்துவாங்களோ அதே போல தான் இருக்கு. செம்மையா இருக்கு இதை பார்க்கவே. இங்க பாருங்க இதோட மூஞ்சி, இதோட முகம் அப்படியே உண்மையான காளை மாடு எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்கு. இந்த ஒரு பிக்சரை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. அப்படியே ஒரு ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க, வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இங்க பார்த்தோம்னா இந்த செவுத்துல அப்படியே நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த பெயிண்டிங்ஸ்லயே 3D பெயிண்டிங்கா பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த பெயிண்டிங் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. இங்க பாருங்க 3D பெயிண்டிங் அப்படியே நம்ம பார்க்கறதுக்கு 3D மாதிரி தெரியுது சில விஷுவல்ஸ் எல்லாம். அதனால இந்த பெயிண்டிங்கே ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த கோவிலையே அவ்வளோ அழகா 3D பெயிண்டிங்ல பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்களேன், இந்த பெயிண்டிங்கை இந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தோன்னா இந்த செவுரு ஃபுல்லாகவே இதே மாதிரி 3D பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல. இங்கே பாருங்களேன் அந்த கோவில் இருக்குது. அங்கே 2 பேர் நின்று அந்த கோவிலை பார்க்குறாங்க. இங்கே நம்ம ஆள் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அதான் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எங்கே போனாலும் நம்ம செல்ஃபி இல்லை வீடியோ தான் எடுக்கிறோம். அதை மென்ஷன் பண்ண மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. அதனால தான் சொன்னேன் இந்த காலத்து ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. வாங்க இப்போ நம்ம அப்படியே என்னென்ன பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இங்கே பார்த்தோன்னா கொக்கு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இதை இங்கே நம்ம சும்மா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த பார்க்கு ஃபுல்லாக இந்த கொக்கோட சிம்பிள்ஸ் மட்டும்தான் நிறைய இருக்குது. அது எதனால் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா இந்த வீணையோட சிம்பிள் வச்சுருக்காங்க. இது எல்லாமே அங்கங்கே இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சிம்பிள்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க இந்த பார்க்கில். அதுக்கிட்ட நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மோஸ்ட்லி இந்த பார்க் நம்ம குழந்தைங்களை விளையாடுறதுக்காகவும் இல்லை ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சில சயின்ஸ் பேஸ் பண்ணி சில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நிறைய பைப் இருக்குல்ல, இந்த பைப்புகளுக்கு கீழே ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டிலை நம்ம தட்டினோன்னா ஒரு பைப்லேயும் டிஃப்ரெண்ட்டான சவுண்டு வருது. அதுதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஃபோனில் நம்மளுக்கு அவ்வளோவா கேட்காது. நம்ம டைரெக்டா வந்து பார்க்கும்போது தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா இங்கே ஒரு கிட்டார் வச்சிருக்காங்க. கிட்டார் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் கீழே ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே இதில் உரசிக்கிட்டே போனோன்னா நம்மளுக்கு அந்த மியூசிக் சவுண்டு கேட்கும். நம்ம மியூசிக்கை கொள்கிறோம் போல். ஏன்னா நம்மளுக்கு வந்தது தான் நம்ம பண்ண முடியும். சும்மா பண்ணேன்.
நீங்கள் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிட்டார் வாசிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா இதில் தீர்த்துக்கோங்க. ஆனால் மியூசிக் சவுண்டு தான் வேறு மாதிரி கேட்கும் போல் டிஃப்ரெண்ட்டாக. அடுத்ததான் இங்கே ஒரு பெல் வச்சுருக்காங்க. இந்த பெல்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸை வந்து கேட்கலாம். இந்த ஸ்டிக் வச்சு அப்படியே ஒரு இதுலேயும் தட்டிக்கிட்டே போனோன்னா ஒரு சவுண்டு நம்மளுக்கு கேட்கும். இந்த பெல்லில் ரொம்ப கிளியராகவே கேட்குது. அந்த டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் கூட்டின்னு வந்தால் அப்படியே ஜாலியாக விளையாடிட்டே இருப்பாங்க போல் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். அடுத்ததான் இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு மயிலோட ஃப்ரேம் இருக்குங்க. இந்த ஃப்ரேம் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதான் நான் சொன்னேன்ல, அங்கங்கே சில இடத்துல இந்த மாதிரி அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தோன்னா கொக்கோட சிம்பிள் தான் நிறைய இருக்குது. நீங்கள் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக சுற்றி ஏரி தான். ஆனால் இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஏரிக்குள்ளே நிறைய வாத்துங்களும் இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. இங்கே அப்படியே பார்த்தோன்னா ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பார்க் உள்ளே வந்ததுலேருந்து ஃபுல்லாகவே எல்லாமே கேமரா வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், வாத்து இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் வாத்து அப்படியே நீந்திக்கிட்டே வருது. இங்கே சில வாத்து அப்படியே ரெஸ்ட் எடுக்குது, நீந்தி டயர்டாகிடுச்சு போல். சில வாத்துகள் அப்படியே நீந்திக்கிட்டே கரைக்கு வருது. இங்கே பாருங்கள், அது நீந்திட்டு வர்றதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய வாத்துகள் இருக்குது இந்த ஏரியில். இவங்க தான் விட்டு வச்சுருக்காங்க போல் இந்த வாத்துகளை நம்ம அப்படியே பார்த்து ரசிக்கிறதுக்காக. ஆனால் இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அடுத்ததாக அப்படியே இங்கே பார்த்தோன்னா இங்கே சில படி மாதிரி கட்டியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, அப்படியே நம்ம இதில் ரிலாக்ஸாக உட்காந்து அப்படியே இந்த ஏரியோட வியூவை பார்த்து ரசிக்கிறதுக்காக தான். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் மார்னிங் இல்லை ஈவினிங் டைமில் வந்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அந்தளவுக்கு தான், அந்த மாதிரி தான் இந்த ஏரியை கட்டியிருக்காங்க. நம்ம ரிலாக்ஸாக தண்ணியை பார்த்துக்கிட்டு அந்த வாத்துகள் நீந்துறதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்ததான் நம்ம முன்னாடி அந்த சேத்துல சில பெயிண்டிங்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த எண்டு வரைக்குமே இந்த 3D பெயிண்டிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதை ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன குழந்தைங்களை இந்த பெயிண்டிங்ஸ் பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பெயிண்டிங்ஸோட சேர்த்து பார்க்கும்போது அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்படியே இங்கேயும் இன்னொரு ஷெட்டு போட்டிருக்காங்க. ஏதோ நமக்கு எண்டு தெரியுதுல்ல, அதுதான் எண்டு இந்த பார்க்குக்கு. அப்படியே நம்ம திருப்பி ரிட்டன் அப்படியே பின்னாடி வந்துடணும். அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தோன்னா சின்ன சின்ன செடிகள் மரங்கள் எல்லாத்தையுமே டிசைனாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை நம்ம கவனிக்கவே இல்லை, கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது. அட, இந்த மயிலோட பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இந்த பிளேஸையே நம்ம பார்க்கல, கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது. இங்கே ஒரு சீக்ரெட்டான ஊஞ்சலே வச்சுருக்காங்க. முன்னாடியும் ஊஞ்சல் இருந்தது, ஆனால் அது சின்ன பசங்க விளையாடுற மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது. அப்படியே நம்ம அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த ஏரியா பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் இங்கே இந்த ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இந்த ஏரியா பார்க்கலாம். செம்மையாக வச்சுருக்காங்க. இது அப்படியே கப்புள்ஸாக வந்தாலும் கப்புளாக உட்காந்து இந்த ஏரியா ரசிச்சுக்கிட்டே ஏதாவது பேசினே இருக்கலாம். வாங்க, சும்மா நம்மளும் அப்படியே இந்த ஊஞ்சலில் உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. எப்பா, அப்படியே உட்காந்து கால் மேலே கால் போட்டு இந்த ஏரியை பார்க்குற அழகு ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கே வேறு லெவலில் ஃபீல் ஆகுது. கப்புள்ஸ் எல்லாம் உட்காந்தாங்கன்னா ஜாலியாக உட்காந்து அப்படியே ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ நேரம் வேணாலும். அடுத்ததான் இங்கே பாருங்கள், இந்த டிசைன் செம்மையாக இருக்குல்ல, அப்படியே சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி குழந்தைங்களுக்காகவும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கும் தான் இந்த பார்க்கே கட்டியிருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வேவே செம்மையாக இருக்குது, நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஏரியை பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்துக்கிட்டே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த பார்க்குக்கு வரலாம். எல்லா பார்க்குலையுமே பார்த்தோன்னா வாக்கிங் பண்ணுற மாதிரியும் இருக்கும், ஆனால் இந்த பார்க்கில் அப்படி இல்லை. ஏன்னா இந்த பார்க்கே ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் நம்ம வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் இந்த பார்க்கில் பண்ண முடியாது. ரிலாக்ஸேஷனுக்காகவும் குழந்தைங்களை விளையாடுறதுக்காகவும் வேணால் நம்ம இந்த பார்க்கு வரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக வரலாம். அதே மாதிரி இப்போ பார்க்குனாலே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இந்த பார்க்குள்ளே இல்லை. பார்க்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. எல் ஷேப்பில் கட்டியிருக்காங்க. அப்படியே பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஏரி இருக்குது. ஏரிக்கு பக்கத்துலேயே இந்த பார்க் இருக்குது. அதனால் சின்ன பார்க் அப்படிங்கிறதுனால நம்ம சும்மா வேணால் இந்த பார்க்குக்கு வரலாம், என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தோன்னா தண்ணி ஃபெசிலிட்டியும் இந்த பார்க்கில் இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இந்த பார்க்கில் இருக்குது. ஆனால் தண்ணி வருதான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தோன்னா தண்ணி வரல. மேபி இனிமேட்டு தான் பண்ணுவாங்க போல். ஏன்னா கட்டி 3ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க.
செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டாய்லெட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் டெட் எண்ட்ல இருக்குங்க. அடுத்ததான் இந்த பார்க்ல பார்த்தோம்னா கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு. இது மோஸ்ட்லி எல்லா பார்க்லயுமே இருக்கும். ஆனா இங்க ரொம்ப டிஃப்ரெண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்ததான் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க பார்க்கிறதுக்கு. அப்படியே நம்ம ரிலாக்ஸா உட்காரலாம், இல்லைன்னா போட்டோ ஷூட் பண்றதுக்கும் இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நாம இந்த பார்க்கு ஃபுல்லா பார்த்துட்டோம் guys. இந்த பார்க் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த பார்க்கை எப்போ விசிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நீங்க குளத்தூர்ல இருக்கீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் கியூட்டா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.